ஆக்கப்பூர்வமான வழிகள் அனைத்தும் அடைக்கப்பட்ட பின் அவஸ்தை தாங்க முடியவில்லை, அல்லல் தாங்க முடியவில்லை, அசிங்கம் தாங்க முடியவில்லை என்பவர்கள் ஆல்கஹாலுக்கு அடிமையாவது போல் தெரிகின்றது. பணம் பண்ணுவதற்கான, பண்டங்கள் பண்ணுவதற்கான பாதைகள் எல்லாம் அடைக்கப்பட்ட பின் பாருக்கெல்லாம் நேரில் செல்வது போல் தெரிகிறது. அதனால் பணம் பண்ணுவதற்கான பாதையும் பண்டங்கள் பண்ணுவதற்கான பாதையும் ஆக்கப்பூர்வமாக அரசு பதவி, அதிக பொருள் உற்பத்தி செய்தல் போன்ற பாதைகள் இருந்தால் ஆல்கஹாலுக்கு அடிமையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்காது. அதனால் அரசானது ஆக்கப்பூர்வமான வழிகளை அதிகரிக்க வேண்டும். ஆனால் அவர்களை தற்காலிக நிம்மதியாக்குவதற்காக ஆல்கஹால் கடைகளையும் அவர்களையும் உருவாக்குகிறார்கள். இதில் எவ்வாறு ஆல்கஹால் மது போதையை குறைக்க முடியும்? அரசே ஆல்கஹால் கடைகளை, அரக் ஷாப், சாராய கடைகளை சம்பாதித்ததுக்காக ஆரம்பித்து வைத்து வருகிறார்கள். அவ்வாறு இருக்கிற போது அதை நாடித்தான் ஆக வேண்டும். அவர்களும் சொந்தக்காரர்கள் வேலையில் இருப்பார்கள், அவர்களும் ஆர்வத்தை தூண்டுவார்கள், ஆல்கஹால் அருந்துவதற்கான ஆர்வத்தை தூண்டுவார்கள் அதிக பணம் பண்ணுவதற்காக. அதனால் ஆல்கஹாலை அளவோடு பயன்படுத்தலாம். ஆல்கஹால் அளவுக்கு மீறும்போது தான் அது அதிக ஆபத்தை ஏற்படுத்துகிறது. அளவோடு இருந்தால் மருந்தாக கூட பயன்படுத்துகிறார்கள் என்று இந்த காணொலியில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.